அப்படியா? பெங்களூர் கார் புறப்பட்டாச்சு, நாங்க அங்க ரெடியா இருக்கோம். ஐயா, ஐயா, எங்க நீ ட்ரை பண்ணு. என்ன என்னாச்சு? காரியம் முடியறப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் சார். அவன் எப்படி அங்க வந்தான்? எப்படியோ திடீர்னு வந்து எங்களை அடிக்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? போச்சே, 50,000 ரூபாய் போச்சே. அதுவும் ஒரு நன்மைக்குத்தான். சில சமயத்துல விஷத்தை கூட மருந்தா உபயோகப்படுத்திக்கிறது. அதே மாதிரி தான் அந்த டிரைவரை நம்ம பயன்படுத்திக்கணும். அவன் யாரு என்னங்கிறது எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். இப்ப தவறி போன 50,000க்கு பதிலா அந்த கிழவன் சேர்த்து வச்சிருக்கிற பணம் பூராவுமே நம்ம கைக்கு வந்தாகணும். போங்க. உன் பேர் என்ன சொன்னேன்? ராஜா. ராஜா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் போராதுப்பா. இந்த இதை நான் அன்பளிப்பா வச்சேன். வேண்டாம், உதவிக்கு ஊதியமா? மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, கடவுளுக்கு கூட நாம காணிக்கை செலுத்தலையா? இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, வச்சுக்கப்பா. இல்லைங்க, தேவைப்பட்டா நானே உங்களை கேட்கிறேன். அப்ப கொடுங்க. என்னப்பா இது,
உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறேன்? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையே. பரவாயில்லைங்க, நான் வரேங்க. இந்தாப்பா, வெளியில காத்து மழைமா இருக்குது, எப்படிப்பா இப்ப போவேன்? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில ஐயா சாப்பிட வாங்க. நீங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பேசாத, வாயும். என்ன சுட்டுக் கொண்டாலும் கவலை இல்லை, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ராஜா, உன்னுடைய உத்தம குணத்தை எப்படி புகழ்ந்ததுன்னே தெரியல ராஜா. ஐயா, என்னப்பா யோசிக்கிற? ஏன் இந்த நாடகம், எதுக்காக இந்த சோதனைன்னு பாக்குறியா? காரணத்தை நான் சொல்லி விளக்குறதை விட கண்கூடா நீயே வந்து பாரு. ராஜா வா. இவன் என் மகன். எதிர்பாராத ஒரு விதத்துல இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். மகன் பைத்தியமாயிட்டானேங்கிற வேதனையால இவன் தாயார் காலமானான். எந்த டாக்டராலும் இவனை குணப்படுத்த முடியல. வெளிநாட்டிலிருந்து வந்த டாக்டருங்க கூட கைவிட்டுட்டாங்க. ரகு, 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 என்னப்பா அப்படி பாக்குற? நான் உன்னை சோதிச்சதுக்கும் இவன் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறியா? ராஜா, என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கார்ல நீயே பார்த்து. அடிக்கடி வர்ற இந்த இருதய நோயால இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் அவஸ்தைப்படணுமோ, எப்ப இந்த உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் பைத்தியமா இருக்கிற என் மகனை யார் காப்பாற்ற போறாங்க? இவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒருத்தருக்கு மகனை பாதுகாக்க ஆளுக்கா பஞ்சம்னு நீ நினைக்கலாம். வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த ஆஸ்தியை எப்ப அடையலான்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்களே தவிர, பைத்தியமாயிருக்கிற என் மகனுக்கு கொஞ்சம் கூட பரிவு காட்ட மாட்டேன். ராஜா, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மனசுல பட்டுச்சு. இருந்த அறகுறை சந்தேகமும் இந்த சோதனைக்கு அப்புறம் அறவே அத்துச்சு. இனிமே நீதான்பா எனக்கு எல்லாம். எனக்கு அப்புறம் நீதான்பா என் மகன் காப்பாற்றணும். ஐயா, உங்க விருப்பத்தை நான் முழு மனசோட நிறைவேற்றிருக்கிறேன். அது போதும்பா. ஆனா எனக்கு ஒரு தங்க இருக்கு. அவளுக்கு என்ன விட்டா வேற ஆதரவே கிடையாது. அவளை ஒருத்த கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படியே நான் இங்க அடிமையா இருக்க தயாரா இருக்கேன். ஏன்பா இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒண்ணுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பிரிச்சு பேசலாமா? நீயும் உன் தங்கையும் இங்கேயே வந்திருங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு பணம் ஆனாலும் சரி செலவழிச்சு கல்யாணத்தை நடத்தி வை. இதை நான் மேலுக்கு சொல்லலப்பா, மனப்பூர்வமா சொல்றேன். ஆமா, உன் தங்கை எங்க இருக்கு? கிராமத்துல இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். வாரம் ஒரு தடவை போய் பார்த்து வருவேன். சரி, நாளைக்கே நம்ம காரை எடுத்துட்டு போய் உன் தங்கை இங்க அழைச்சிட்டு வண்ணப்பூவு வாசன பூவு பிச்சி பூவு மல்லிப்பூவு அல்லிப்பூவு அரளிப்பூவு முல்லைப்பூவு மகிழம்பூவு தாழம்பூவு தாமரப்பூவு சீவந்திப்பூ ரோஜாப்பூ சம்பங்கி பூவு அரும்பாயிருந்தது நேத்து இது அழகா சிரிக்க
வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. அரும்பா இருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது கூத்து. வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. பட்டுத்தாவணி கட்டியவ சம்பரமாய் கண்ணை வெட்டியவ. பட்டுத்தாவணி கட்டியவ சம்பரமாய் கண்ணை வெட்டியவ. கட்டு கூந்தலில் பூ முடிக்க காதலன் வருவான் கை பிடிக்க. பட்டு கூந்தலில் பூ முடிக்க காதலன் வருவான் கை பிடிக்க. அரும்பா இருந்தது நேத்து. சித்திர மாசம் நிலவெறிக்க ஜில்லுன்னு வந்து காத்தடிக்க. சித்திர மாசம் நிலவெறிக்க ஜில்லுன்னு வந்து காத்தடிக்க. பத்தினி தலையில் போமடக்கும் அத்தான் மனசு கிடுகிடுக்கும். அவன் அத்தான் மனசு கிடுகிடுக்கும். அரும்பா இருந்தது நேத்து. கனகாம்பரம் போல் சில பேரு காகித போல் பல பேரு. கனகாம்பரம் போல் சில பேரு காகித போல் பல பேரு. கண்ணுக்கு அழகா தெரியுதம்மா குணமா மனமா கிடையாது. கண்ணுக்கு அழகா தெரியுதம்மா குணமா மனமா கிடையாது. அரும்பா இருந்தது நேத்து. சுமங்கிலி பொண்ணுக்கு மல்லிகைப்பூ சாமிக்கு ஏத்த சாமந்தி பூ. சுமங்கிலி பொண்ணுக்கு மல்லிகைப்பூ சாமிக்கு ஏத்த சாமந்தி பூ. ரோசைக்கு தகுந்த தாமரைப்பூ புள்ளைக்கு சூட்ட ரோசா பூ. அரும்பா இருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது கூத்து. வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. பிச்சுப்பூவு மல்லிப்பூவு அல்லிப்பூவு அரளிப்பூவு முல்லைப்பூவு மகிழம்பூவு தாழம்பூவு தாமரைப்பூவு சீவந்திப்பூ ரோஜாப்பூ சம்பங்கி பூ. மன்னிக்கணும். என்னையா என்ன பாக்குற? மன்னிப்பு இப்படித்தான் கேக்குறதா? ஊடையால அடிச்சேன்னா மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சு போயிடும். ஆமா, இஸ்திரிங்க கையில பிடிச்சிட்டா கண்ணு பண்ணணும் தெரியாதா? ஏம்மா உனக்கு தெரியுது இல்ல, நீதான் பாத்து போறது. மெதுவா ஓட்டினா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமாயா? ஓரமா ஒதுங்கி போனா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? கார்ல உட்காந்துட்டா ரோடு உனக்கு சொந்தமா? பூக்குடைய தூக்கிட்டா ரோடு உனக்கு சொந்தமா? ஆட செத்தம் போயா. பின்ன போகாம உன் கூட வரப்போறேன். ஏன் வந்துட்டான் பாரு. வந்தா என்ன செய்வியா? பூவாரியே கட்டி போட்டுருவியா? ஏயா உனக்கு தான் பேச தெரியுதுன்னு பேசுறியா? உனக்கு தெரிஞ்சா பேசி காட்டு. நிக்க வச்சு பேசுவையா? நீ டிரைவர்னா அது உன் வீட்டுல. நீ பூக்காரனா அது உன் வீட்டுல. என்னையா காரிய கீரி நாக்கு நீளுது? பின்ன என்ன உன்னை கண்ணையே முக்கிய நான் கூப்பிடுவாங்க. ஆ? என்ன அதுக்கு வேற ஆளை பாரு. அப்படி சண்டை போடுற மாதிரி போட்டு ஆளை அளந்து பாக்குற. நான் ஒண்ணும் பூ இல்ல முழம் போட. ஐயே குருட்டு கோழி தவிட்டுக்கு வீங்கிட்டான். போய்யா இன்னும் கொஞ்சம் போனா நானே உன்னை கைய பிடிச்சு விட்டேன்னு சொல்ல போட்டிருக்கேன். என் கைய என்ன காலை பிடிச்சு கெஞ்சி பாரு, ஐயா கிட்ட நடக்காது. யோயோயோ அப்படி எல்லாம் சொல்லாதயா, அப்புறம் உன் ஏக்கத்துல எனக்கு தூக்கமே வர. என்னப்பா பொண்ணு கெஞ்சுது, இப்படி ஒரே அடியா அடம் பிடிக்கிறீங்க? என்ன தகராறு? ஏன் சண்டை போடுறீங்க? அத பார்த்தா வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமா நான் வெகுளி பொண்ணு, டிரைவர் ரொம்ப விவேக். பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறது பாத்தீங்களா? இந்த பாருமா, இது உத்தமமான பிள்ளை, மத்தவங்க மாதிரி நினைக்காத. அப்ப நான் வம்பக்காரியா சண்டைக்காரியா? நீ எப்பயா பார்த்த நான் சண்டை போடுறத? ஏன் வரும்போதே கையோட 2 வெள்ளப்புறா தூக்கிட்டு வர்றது தானே சண்டைக்கு நடுவே சமாதானம் விடுறதுக்கு? வாய மூடிட்டு போயா, பெரிய நியாயம் பேச வந்துட்டாரு. நியாயம் அடியாத்து பொண்ணை கட்டிக்கிறவன் என்ன மாதிரி பட போறானு? ஏயா ஆண்டாள மாதிரி அலற போயா.
டிரைவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். ராஜாங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா விட்டு பள்ளியாகவே மாறிட்டான். ஜனநாயக நாட்டுல ராஜா விட்டு பிள்ளைகளா சாதாரணமாயிட்டாங்க. சாதாரணமானவனா ராஜா விட்டு பிள்ளையா மாறிக்கிட்டு வர்றான். நாம செஞ்ச காரியம் அந்த டிரைவருக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அவன் தங்கையும் இல்ல அங்க வந்து சேர்ந்துட்டாளா. சேரட்டும் சேரட்டும். அப்பதான் நம்ம போட்ட திட்டத்துக்கு அஸ்திவாரம் பலமாகும். நாளைக்கு மறையாவில் இருக்கிற என் தங்கையை வரவழைக்கிறேன். அப்புறம் நான் கேக்குறேன், இவ்வளவு ஆஸ்தி இருக்கும்போது இவன் எதுக்குமா டாக்ஸி ஓடும்? அவனுக்கு கொஞ்சம் சொல்லுமா. உட்காரமா நிக்கிறிய? பரவாயில்லைங்க, சின்னையா உட்கா. நீ மட்டும் தனியாவா? வேண்டாமா வேண்டாம். அதனாலதான் அவனை கட்டி வச்சிருக்கேன். இடமா நானும் வேண்டாங்க. காலையில கூட நான் தனியா தான் போய் அவரு கட்டவிழ்த்து விட்டு அதுக்கப்புறமா இப்ப அப்படியா? சரி சரி, இப்போ போங்க. இப்பதானே குளிப்பாட்டு தலைவாரி விட்டுட்டு போனேன். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எந்திரிங்க. ஐயோ விடுங்க, நீங்க நல்லவர் தானே. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. மஞ்சால அபிஷேகம் பண்ணிக்க. இவன் லட்சணத்தை பத்தி தான் அவனுக்கு சொன்ன கேட்டியா? கட்ட வேலை அவுத்து விட்டுட்டேன். போமா போய் சீக்கிரமா முனியனை கூப்பிடுமா. என்ன மணி போய் வேலை கண்ண கூப்பிடுமா. கழிச்சது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே அவரை கவனிக்க வேண்டியது நானும் எங்க அண்ணனும் தான். அவர் முதுக பாருங்க, வேலைக்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். சுயநலவோட இருக்கிறவங்களே சில சமயம் பைத்தியகாரத்தனமா நடந்துக்கிற போது இவரை போய் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. இந்த காஃபி குடிங்க. அது இருக்கட்டும். நல்ல காஃபி குடிங்க. அது இருக்கட்டுமே, காஃபி குடிங்க. நல்லவராச்சே, சொன்னா கேட்பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் குடிச்சுக்கணும். குடிக்கலாம் முனைய வந்து அடிப்பான். சமத்து. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சோண்டு. இதுதான் கடைசி. வழக்கம் போல போடமா. என்னது வெள்ளிக்கிழமை எதுவுமா? ஒரு மணம் போதுமா? காருக்கு சரி, வீட்டுக்கு இதுக்கே காசுக்கு லாட்டு. இதுல வேற போனா போதுங்க, நாளைக்கு சேர்த்துக்கு. என்னென்ன உனக்கு எத்தனை? 2 முழம் போடவா? என்கிட்ட இருக்கிறதே 10 காசு, அதுக்குள்ளத போடும். சரி. அட, இந்த வண்டி யாருது? புதுசா இருக்க. யாரம்மா அது வண்டி கிட்ட? ஐயே, இது ஓ வண்டியா? வண்டி கிட்ட வந்தது இல்லாம துப்பிட்டு வர போறியா? இது பழைக்கிற வண்டி. முதல்ல வண்டியை தொட்டு கணத்துல போட்டுக்க. எப்படி துப்பி நடத்த உன் முந்தானையா நல்லா தொடச்சிட்டு. ஐயே, இந்த புடவையாலையா? வீட்டுக்கு போய் நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு துடைக்கிறேனே. மொகரைய பாரு, மொகரைய. என்னையா சொன்னதை செய். என்னப்பா நீ சின்ன விஷயத்த பெருசு படுத்திக்கிட்டு விடு. சரி சரி போமா,
போ தங்கச்சி. நீ விடுன அந்த ஓடுற என்ன ஆனாங்கிறத இந்த ஆளுக்கு எடுத்து சொல்லு. யோ இதே மாதிரி அந்த ஓடுறா என்கிட்ட வாலாட்டினான். கொடுத்தேன் ஒண்ணே ஒண்ணு. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இன்னொரு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஆளு என்னென்ன யோ உன்ன நாளைக்கு என்ன பண்றேன் பாரு. புதுசா வந்துட்டு பூச்சாண்டியா காட்டுற. இரு உனக்கு பெரிய திருவிழாவை நடத்தி ஊர்வலம் காட்டல அப்புறம் பாரு. ஏய் வந்தவங்களை கவனிக்கிறா, வந்தவங்களை கவனிக்க. எல்லாம் சமையல் அறிவியே போய் புந்துனா எப்படி? நாராயணா, அப்பா நாராயணா, சாம்பார பக்கெட்டோட கொண்டாந்து வை அவர்கிட்ட. முக்காருவா நாளைக்கு சார். அதனால என்ன பெரிய மனுஷா சார் வரீங்களா? கொஞ்சம் பொட்டிய கிடப்படுது. அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடச்சு மூக்க பிடிக்க திருப்பிட்டு மெரினா பீச்ல வாக் பண்ற மாதிரி வாக் பண்ற கழுத்தா சத்திய சமாஜ் பண்ற புத்தன்ன குடல்ல இருக்கிற இட்லி கிட்டி எல்லாம் வெளியே வந்து விடும் தெரியுமா? வைக்கிறேன். நீங்க கடல்ல சொல்லுங்க மிலிட்டரி வாட்டர் வைக்கிறேன். இவன் பிச்சைக்காரன் தான். சாப்பிட்டாலும் கரெக்டா கல்லாவட்ட வந்தான்னா கேஷ கொடுத்துருவோம். ஐயோ பாவம், ஐயோ பாவம். சாம்பார் ரொம்ப பிரமாதம். சாம்பாரா எப்படி தாளிதான்? பச்சை மிளகாவா காஞ்ச மிளகாவா? ரெண்டுமே போட்டுதானா? ரெண்டும் போட்டு தாளிச்சானா? மூட போறேன், சீக்கிரமா மூட போறேன். இப்படி மிளகா போட்டு தாளிச்சு என்ன தாளிக்க போறான் எடுத்துட்டேன். இல்லைங்க நீயும் இல்லையா? நல்ல கலகலன்னு சரி. கழுமா சட்டிய இந்த சட்டை எனக்கு ஏங்க ஏன் இந்த சட்டை என்ன ஏண்டா குரு பாரு நினைச்சு என்ன கந்தல வாங்கறதுக்கு கொலை பண்ணி விடுவோம். கொலை ஆமா நீங்க ஆள் குறைஞ்சா இருக்குது. அவர் சட்டையை கலட்ட சொன்னீங்க. என்ன சட்டையில கலட்ட விட மாட்டேங்கிறீங்களா? சட்டையாவது சட்டையாயுதுன்னு காங்க நானே பஞ்ச தூக்கி தோல் மேல போட்டு வச்சிருக்கிறேன். வக்கீலான பையன் என்னையா இப்படியா துப்புறது? அப்படியே இலையில வந்து விழுந்திருக்கையா? எடுத்தா போல உட்கார்ந்தா பின்ன எப்படி அவ்வளோ என்னையா சொல்ல? கணேசா வேற மாத்தி கொடுப்பா. அப்பா புனிவானங்களே முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டீங்களா? எடுத்து கும்பிடுறேன்ப்பா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசோ சின்ன மனசோ கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவோம். போயிடு. நான் ரொம்ப அசிங்கமா நினைச்சுக்கணும். அசிங்கம் என்னடா? கேவலம் கேவலம். என்ன தங்கச்சி என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? ஆரம்பத்திலேயே சொன்ன கடை கண்டி வச்சு கொடு, தெரு தெருவா பூ விற்க போக மாட்டேன். கேட்கல. இப்ப என்ன தெரியுமா? ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னா? கழுதேன் நானா? நாயி நானா? பேயே நானா? ஐயோ அப்படி சொல்லிட்டா பரவாயில்லையே. அப்ப வேற என்னதான் சொன்னா? பார்த்து 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 பொண்ணா உண்ட பார்த்தா அப்படி சொன்னா இன்னும் தைரியம்? டே கணேசா எட்ரா பிச்சோவே கொண்டா சுருள் பட்டா பேனா கத்தி சுருள் கத்தி பட்டா கத்தி எல்லா கத்தி கொண்டாங்கடா. அவனை ஜகா வாங்கி இன்னைக்கு விடுறது இல்லடா. வெட்டோன்னு துட்டோன்னு பாத்துறா அவனை. டாய் எங்க அவன்? டாய் ஏ குட்டி, ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும். ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். ராஜா வீட்டு புள்ள நாளும் ஒதுங்கி போகணும். ராஜா வீட்டு புள்ள நாளும் ஒதுங்கி போகணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். வாய் ஊமையான பேர்களுக்கு வார்த்தையாகணும். வாய் ஊமைய பேர்களுக்கு வார்த்தையாகணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். ராஜா நாளும் இருக்கணும்.
காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும், காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும். பெண்ணின் கருணை நெஞ்சம் தாய் குலத்தின் பேரெடுக்கணும், தாய் குலத்தின் பேரும். காலிருந்தா நேர்வழியில் நடத்தெறியணும், காலிருந்தா நேர்வழியில் நடக்கத் தெரியணும். எதற்கும் கருணை வச்ச கோடு என்ற பேரை வாங்கணும், எதற்கும் கருணை வச்ச கோடு என்ற பேரை வாங்கணும். ராஜா வீட்டுக்குள்ள நாலு பதுங்கி போகணும். நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக் கொள்ளணும், நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக் கொள்ளணும். இல்லை வாய் கொடுத்த நீ இருந்தா வாங்கிக் கொள்ளணும். நிலவை கொண்டு முகம் கிடைத்த தனியாக, நிலவை கொண்டு முகம் படைத்தான் தனியழகாக, அதில் நெருப்பை கொண்டு விழி அமைத்தான் தவறுதலாக, தவறுதலாக, தவறுதலாக. ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும், அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அடப்பாவி! முனியா, வேலாயுதம், சீக்கிரம் ஓடி வாங்கடா. சீக்கிரமா ராஜா கூட்டிட்டு வாடா. ஏண்டா இருக்கிற போய் தண்ணி கொண்டு வாடா. கீதா, என்னம்மா கீதா? அபாயம் ஒண்ணும் இல்ல, டோன்ட் வரி ராஜா, இன்னும் கொஞ்ச நேரம் சரியா போயிடும். ரகு, என்ன டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? டாக்டர், இது யாரு? ரகு, ரகு, அப்பா, ரகு, ரகு. இனி எந்தவித கவலையும் இல்லை, ரகு பூரணமா குணமாயிட்டாரு. இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு நன்மைக்கு தான். மைண்ட் கூட சரியாயிடுச்சு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரகு, என் வயிற்றுல பகல வாச்சப்பா. எவ்வளவு வேணும்? பூவு புதுசா பழசா? ஏன் கண்ணு தெரியுது இல்ல? தெரிஞ்சுதா? கேட்கிறேன். கையடியா? எடுக்கலைன்னா தெரியாம பட்டுச்சியா? தவற எடுத்துக்காத.
அன்னைக்கு நடந்த சண்டைக்காக அடிச்சேன்னு நினைக்காது. அது ஓடுறான ஒருத்தன், அவனைத்தான் அடிச்சேன். அது எப்படியோ தவறி. சத்தியமா சொல்றேயா, அவன் என்கிட்ட வாலாட்டினான். அதான் நல்லா வச்சு வாங்கினேன். கண்ணாடி உடஞ்ச போச்சுன்னு வருத்தப்படுறியா? அதுக்குள்ளத நான் கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுப்பிய? இந்த பூ மேல ஆணையா. எப்ப கொடுப்ப? நாளைக்கு. எங்க, எந்த இடத்துல? இதே இடத்துல. நம்பலாமா? நாக்கு ஒன்னா ரெண்டா? அத இப்ப எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டா உடஞ்ச கண்ணாடி ஒண்ணாயிடுமா? என்ன செஞ்சாதான் ஒண்ணாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே எப்படியும் ஒண்ணாகும். ஆமா. ஐயோ, அது எப்படியா முடியும்? எப்படியாவது முடிஞ்சாகணும். நடா வம்பா போச்சு. யோ, இவன் என்கிட்ட பணம் இல்லையா? பணம் தானே இல்ல, கொடுக்க மனம் இருக்குல்ல. அது இருக்கிறதாலதான் அவன் கூட இப்படி போராடுறேன். அப்ப அத கொடு. ஏன் இருக்கிறத கொடுக்க கூட இஷ்டம் இல்லையா? மூணான்னு இவ்வளவுதானா நீ? அப்பா என்னமோ நீ பெரிய தைரியசாலி அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீ என்னடான்னா இப்ப மட்டும் என்ன பயந்தா போயிட்ட? இது பாரு, பழரசம் தழும்பாம அப்படியே இருக்கு. அப்போ முனியான்னு ஏன் கத்துன? இந்த கையையும் காலையும் கட்டி போடுதான். போடுவ போடுவ. கூடி சீக்கிரம் யார் கட்ட போறாங்கன்னு நீயே தெரிஞ்சுக்க. பாடுங்க. சொல்லி கொடுத்தா பாடு. பல்லவி மாத்திரம் சொன்னா போதும். பாட்டு பூரா சொல்லி தரணும். துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா புறப்படும். என்னாச்சு? இந்த கேள்வி எல்லாம் கேட்காது. புறப்படுனா புறப்படணும். ராஜா, என்னாச்சு? என்ன சமாச்சாரம்? அவளை எங்க போய் சொல்ற? என்னப்பா கேட்கிற பதில் சொல்லப்பா. ஏமா கீதா, நீதான் சொல்ல. அது என்ன? எனக்கே ஒண்ணும் தெரியல. என்னப்பா என்ன நடந்தது சொல்லப்பா. வேண்டாம், உங்க மனசு வேதனைப்படும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரகுவும் கீதாவும் என்ன கடற்கரையில? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நான் நினைச்சது சரியா போச்சு. எங்க அந்த ரகு? ரகு, ரகு, கடலாட்டம் வீடு இருக்குச்சு, கடற்கரை என்னடா? ராஜா, இவங்களை இப்படியே விடக்கூடாது. முனியா, போய் ஐயரை கூட்டிட்டு வா. இவங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். இதா, என்ன ராஜா, சரிதானே? என்னடா அது குதிரை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன்? அது கிடைக்குது. என்னப்பா எங்கப்பா போய் டபாந்தி உண்டை எங்க தேடுறது? இத்தனை நாளா எங்க போயிருந்த நீ? என்னப்பா பைனா ட்ரெஸ் போய் நிக்கிற நீ? படாளுப்பா பெரியாள்.
ஆமா ஏன் இந்த காரு டாக்ஸி எங்க? அதெல்லாம் போட்டோம். உன் டீ கடை என்ன ஆச்சு? அது போப்பா, அது பெரிய கடைப்பா, எல்லாம் கடனுக்கு துணி போட்டாருங்கப்பா. உடனே இழுத்து மூடிங்க. நான் இப்ப இதெல்லாம் தொழில், இவர்தான் நம்ம பாயா. என்னடா அது? நம்ம வியாபாரத்தினுடைய சூட்சமே இதில் தான் அடங்கிருக்குன்னு. சூட்சமா? அதான் நாக், வியாபாரத்தினுடைய நாக். இது அரேபியாவில் அம்பிகாவதி வச்சிருந்த குதிரை பச்சா மக்கள் ரேச்சு கவனிடுறான். என்ன இது 3 மூட்டை புல்ல துண்டுப்பா ஒரு நாளைக்கு. பின்னாலே போயிடுது. இது முன்னால போறதுக்கு என்னடா வழி, முன்னால போறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குச்சில புல்ல கட்டி பச்சா போய் துண்டு புல்ல கட்டி இத காட்டி காட்டி ஓட்டுறேன். எப்படி உன் குதிரையை பார்த்தாலே தெரியுதா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது விஷயமா தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பத்திரிகையோட வந்து பாக்குறேன். நான் வரேன். இதப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. என்னப்பா அது? அப்படிப்பட்ட விஷயம்? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா விஷயம் உனக்கு தெரியல? ஆமா. அதுகிட்ட ஒரு ரவுடி பையன் சவடால வச்சுக்கணும். அவனை டீ ஆத்துற மாதிரி ஆத்தணும். புறப்படுறியா? ஏய், நான் உன் அடியாளா? கையாளா வாப்பா, மீதி வித்தியா நான் கவனிச்சேன். உனக்கேண்டா அதெல்லாம் உதப்பட போற? போடா. நல்லா சொன்ன கைட்டு தான் நீ சொன்னது. நேற்று ராத்திரி கூட இந்த குதிரை என்ன வச்சுச்சுப்பா. உதச்சதில்ல? பேசாம ஒழுங்கா வேலையை கவனி. இந்த பைப்பு என்னைக்கு இருந்துருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்னப்பா அது? என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையா? ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை செல்லமா வளையிறேன் தெரியுமா? அவ்வளவு அழகாவோ. ராஜா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. என்ன சொல்றேன் ராஜா? என் மனசை நான் வேற ஒருத்திக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்பா. இத பாரு, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னாலான உதவி நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். நான் வரட்டுமா? யாருங்க? யார பாக்கணும்? பெரிய ஐயா இருக்காராப்பா? ஐயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 மணிக்கு மேல வாங்க. பாக்கலாம். யாருப்பா வந்திருக்காங்க? ஐயாவே வந்துட்டாங்க. வணக்கம். என்ன தெரியலீங்களா? சின்ன வயசுல பார்த்தது. மலையா குமாரசாமி உங்க நண்பர். அவருடைய பையன். அதே என் பேர் ஆனந்தன். என் தங்க ஆனந்த். உட்காருமா. ஆமா, என்ன கால்ல? அண்ணனுக்கு காரா எக்ஸ்பிரஸ்ல கால் கொஞ்சம் இதாயிடுச்சு. அடே, குமாரசாமி காலமானதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க எப்ப மலையாவில இருந்து வந்தீங்க? வந்து 1 வாரம் ஆகுதுங்க. இங்க அடையாறுல ஒரு பங்களாவில் தங்கி. அப்படியா? ஆமாங்க. அப்பாவுக்கு உயிர் விடும்போது கூட உங்க நினைப்பு தான். திடீர்னு ஆனந்தான்னாரு. ஓடுனேன். யாரையும் நம்பாதேன்னாரு. சரின்னு நேரா இந்தியாவுக்கு போறேன். அதுக்கப்புறம் தான் உங்க பேரை சொல்லி ஆனந்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடு. அவர் மருமகளா அது மாறட்டும்னு சொன்னார். அவர் சொன்னபடியே ஆனந்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி உங்க பாரம். இப்போ ரகுவுக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்ற முடியாதே. என்ன செய்யலாம்? ஒன்று செய்வோமே. என்னங்க? ரகுவோட கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். ஏன் என்ன? நீங்களா பார்த்து எது செய்தாலும் சரி. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அது என் தாயாருடைய நெக்லஸ். அத்தனையும் வைரம். இப்ப திருடங்கிட்ட கொடுத்தா கூட 5 லட்சத்துக்கு பஞ்சம் இல்லை. அது ஆனந்திக்கு தான் கொடுக்க போறேன். அதோட கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க ஆனந்திக்காக பாக்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லலாம் பாருங்க. அதனாலதான் அது உங்ககிட்டயே இருக்கட்டும். என்கிட்ட எதுக்கப்பா? பரவாயில்லைங்க, எங்க இருந்தா என்ன? ஆமாங்க. சரி வாமா. இவங்க என் சேங்கரோட பிள்ளைங்க மலையாவில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். கீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற மகாலட்சுமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீதா. ரொம்ப நன்றி. வா ராஜா. இந்த பிள்ளைதான் கீதாவோட அண்ணன். ராஜா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியது. வணக்கம். நமஸ்காரம்.
ஏப்பா போன காரியம் என்னாச்சு? சீக்கிரமா அச்சாபிக்கு போய் அந்த மண்டபத்தோட பேரு விலாசம் எல்லாத்தையும் சரிங்க. இத இருப்பு பெட்டில வை. அண்ணன் தங்க 2 பேரும் 2 வைரம். சாப்பிடுமா? என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுதுன்னு இப்படி வருத்தப்படுறேன்? ஏதோ இப்பவே கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆட்சி பூரா நம்ம கைக்கு வந்துடுற மாதிரி இழுத்துக்கிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டது. எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும். மலே அண்ணா மயங்கிடுவாரு. குமாரசாமிங்கிற பேரை கேட்டா குறுக்க பேச மாட்டாரு. அப்படி இப்படி நடந்தியே. கடைசியா என்ன ஆச்சு? முகத்துல கரிய பூசிட்டு வந்ததுதான் மிச்சம். வீணா அவசரப்படுறே தவிர ஆலோசிக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன விளையாட்டுக்கு அந்த நெக்லஸ் அங்க கொடுத்துட்டு வந்தேன். இறங்கி சொல்ல. அப்படியா? இறங்கடா இறங்கடா. நீ யாரா ஒண்ட வேற இறக்கி ஒண்ணு போடுறது. வாடா வாடா. என்ன உங்க வீடு நடிச்சிட்டீங்களா? யாருக்கு மாதிரி நினைச்சிட்டு போடுறது. சரக்கு மரம் ஏறுறது. பாரு எல்லாம் பாடு கொடுக்கலாம். இல்ல எனக்கு நாடு கூட நிக்காது. கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. மீனாட்சி நீ குழந்தைய கூட்டிட்டு உள்ளவா, நான் காசு கொடுத்துட்டு வர்றேன். எப்படியா கணக்கு சரியா இருக்கும்? சுத்தம் முக்காமொழியா இருக்கிறேன். இது ஒரு பையன் மடியில படுத்து தூங்குறாயோ. அது எப்படி இருக்க முடியும்? இங்க கணக்கு சரியா இருக்க வந்து போறியா? என்ன கணக்கு நீங்க இடிக்க போறீங்க? அப்படியே என்ன வண்டி வர்றப்ப புதுசா முளைச்சிக்கினா பையே? அதே கணக்கு விட்டுதான் போச்சு. சோம்பேறி பையன் மடி கிடைச்சா தூங்குவானே அவங்க அம்மா மாதிரி. அவங்களும் அப்படிதானே? மீனாட்சி மீனாட்சி கணக்குல ஒண்ணு விட்டுதான் போச்சு. வந்து குழந்தைய கூட்டிட்டு போ. அந்த புள்ளைய பத்தி வச்சுக்கிறியா நீ? ஒவ்வொன்னும் அரிசி முட்டை பழுவுறியா? என்ன ஏன் குழந்தை இந்த மா குஞ்சுது? இது உன் சம்சாரமா? போய் போய் இந்த மூஞ்சா என் சம்சாரம். மூச்சு நல்லா இருந்தா அப்ப மூச்சு நல்லா இருந்தா என் சம்சாரம் பண்ணி யார பத்தி சம்சாரம்ன்ற இழுத்து வச்சு நீ இது சம்சாரம் இல்ல. ஏன் காட்டு மேல வாடாடே குடுத்துட்டு போயா? ஆள பாரு ஆள. கண்ணு மூக்கு தெரியாத நாமத்தை போட்டுக்கிட்டு ஓ வீட்டு பிள்ளையதும் ஊரா வீட்டு பிள்ளையதும் தெரியாத கும்பல போட்டு வந்தாக்கா கப்புனு போய் வண்டியில பட்டு வச்சியா மூச்சு முகரையும் பாரு. பாடா கண்ணு இந்தடா கண்ணு. நீ எங்க இருக்க? மரியாதையா 4 நாள் கொடுத்து பையன் எட்டும் போ. எதுக்கே கொடுக்கணும்? தொடையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி பட்டு வந்துருக்காமே. உன் தொடையில ஏமா படுத்துக்க கொடுத்து வச்சிருக்கீங்க கொடுத்து வச்சிருக்கணும். விடாத உருவாக்கடி. நீ வண்டிக்காரன் அந்த வண்டிக்கானையா? நான் ஏன் வண்டிக்காரனா இருக்கேன்? கருமா இத சுத்தி பேசுறேன். வண்டிக்காரனை கவலை பத்தி பேசுற நீ? வண்டி ஓட்ட கவலமா? இந்தாமா நான் உனக்கு வேற 4 நாள் தரேன். பையன் எட்டும் போடி. வாங்க யாருக்கே வேணும்? என்னையா யாரே ஒரு பொம்பளைக்கு முன்னால என்ன தட்டிட்டு கையில பக்க சொன்னா 1000 பேருக்கு முன்னால தட்டுவேன். இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். என்ன இந்த பசங்களா நீ பத்ததா இல்ல கும்பல்ல கொஞ்சம் அள்ளின்னு வந்தியா? என்ன சொன்னேன்? ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பத்திரிக்கை பார்த்தியா நீ? அதுல அதிகமா குழந்தை பெற்றதுக்கு 1000 ரூபாய் பரிசு வாங்கி மாணவப்படைகள் நீ அனுமந்த சித்திரகுடு விடுறேன். நீ விட்டு அது பொல்லாத பையனை பெற்று வச்சிருக்கிற, குழந்தைகளை பெற்று வச்சிருக்கிற. ஒண்ணு நாடா நான் பிள்ளை சொல்லுது, ஒன்னு டாப்ப கைக்குது, சாட்ட குச்சிய கரும்பு நினைச்சு கிடைக்குது. படா பூர்கரா இது என் வீடு. நடக்க ஓமா என்னையா 3 ரூபாய் பேசிட்டு 1.5 ரூபாய் கொடுக்குற? உன் வண்டிக்கும் குதிரைக்கு இது போறோம் பெரிய பிளைம் ஹவுஸ். இந்த தலைக்கு இந்த வண்டி போறார்களோ? உன் வண்டியில மையனார் 1000 ரூபாய் மாதிரி குடும்பம் தந்தாயா யாரும்? யோ அஸ்னாபுரத்து கும்பலையே அள்ளி வந்து கொட்டி இருக்கிறேன். உப்பலாரி மாதிரி கொட்டி குவிச்சிருக்கிறேன் தெரியுமா? யோ யாருக்கு ராங்க வச்சுக்கிற நீ? இன்னும் 1.5 ரூபாய் பேசுறேன். மனுஷனாயா நீ? ஒண்ணுங்க 10 வருஷமா உன்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாய வலையில நீ வகையா மாட்டிக்கிட்ட. தண்ணில தான் வலை போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். தலையிலேயே போடுறான் யாருமே. என்னடா பேச்சு? கழுத்துல என்னடா துப்பட்டா? காரி முகத்துல துப்பட்டா? ஆண்டா டே மீன் பிடிக்கிறது வைக்கிறது எப்படி என்கிட்ட கட்டிக்கிட்டு கடைசியா தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியானுச்சியா? ஏண்டா டே கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட்டிட்டு ஓடியாரலாமா? நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வருவேன். அந்த வேலையை எங்கிட்ட ஒரு சில்லற மாட்டிட்டாலே. ஆமா கழுத்தை பிடிச்சி அமுக்கிற அளவுக்கு இன்னையா தப்பு பண்ணாண்டாலே? நீ கேளு அக்கிரமத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியாச்சாயா? இவன் 10 வருஷத்துக்கு முன்னாலதானே கூட்டிட்டு வந்தான். இப்ப 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்காயா? 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். என்ன சொல்ற இதுக்கு? அப்பவே கண்டிச்சிருக்கணும் தங்கச்சியே. இப்ப கேக்குறியா? தரங்கட்ட மனுஷனாகிறேன். சிங்காரம் என்னடா இது பஞ்சாயத்து பண்றியா? பெரிய படா ஜோகான கரை இது. இந்த ஆளு தங்கச்சிய 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆள் தூக்கி வந்துட்டானா. இப்போ 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். இப்ப வந்து இட்டு பார்த்து வந்துருக்கான். கொஞ்சம் கூட யோகிதை இல்லாம பேசுறான். அன்னைக்கே கண்டிச்சிருக்கணும் நீ. இன்னைக்கு வந்து கேக்குற வாஜராவ அத உண்மையா சொல்றியா?
முதல்ல உன் தங்கச்சியை கண்டிச்சு வை போட. வல்லவெல்லாம் உடச்சிடுவேன் தெரியுமா? நெருப்பு மாதிரி அவ கிட்ட எவனும் நெருங்கவே முடியாதம்மா. நான் சொல்லி வைக்கிறேன் நானு. டேய் போய் பாடுறா, அந்த நெருப்பு என்ன செய்யுதுன்னு போய் பாடுறா. குமரன் கோயில் தோட்டமே பத்திக்கிட்டு எரியுதுடா. போட அவ எவனோட கும்மால் அடிக்கிறா, அதை விட்டுட்டு நீ இங்க வந்து இன்னும் நியாயம் பேசுறான். போட. குமரன் கோயில் தோட்டமே கும்மால் அடிக்குது. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா, உன் உள்ளத்திலே உள்ளதிந்த ரோஜா ரோஜா. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? கோயில் எழுப்பட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அவன் சந்தனமே சொந்தம் கொண்டாட விட்டு கொடுக்கட்டுமா? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. பருவத்தின் பாட்டுக்கு முதன் முதலாக பல்லொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவன் கைகளில் சரணமாகட்டுமா? பருவத்தின் பாட்டுக்கு முதன் முதலாக பல்லவி சொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவனில் சரணமாகட்டுமா? தென்றல் காற்றே தென்னங்கீற்றே, தென்றல் காற்றே தென்னங்கீற்றே, இன்னும் ஏனடி அச்சம்? அச்சம் என்பது பெண்மை மறந்தால் என்ன இருக்கும் மிச்சம்? என்ன இருக்கும் மிச்சம்? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா, உன் உள்ளத்திலே உள்ளதிந்த ரோஜா ரோஜா. ஐயோ, எங்க அண்ணன். யாரு? அவன அவங்க அண்ணன்? ஆமாங்க, நிறுத்தாதீங்க, போயிடலாம். நான் அவனை பாத்துக்கிறேன், நீ மறைஞ்சுக்க. ராஜா, ஏன்பா ஓடி வர? குமரன் கோயில் தோட்டம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வண்டியை திருப்பங்க. என்னப்பாச்சு? மானம் போச்சு. யாரோ ஒரு களவாணி பையனோட என் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, லவ் பண்றாளா? அது நடக்குது அங்க. திருப்பு கொன்னுடுறேன் இன்னைக்கு. சொல்றது இருக்கட்டும். ஏன்பா அதுதான் உன் தங்கச்சியா?
அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டம், தோட்டமே தூள் கிளம்பு. நீயும் பாத்துக்கியா? பார்த்தேன் அந்த கன்றாவியே. அந்த பொண்ணத்தான் என் தலையில கட்ட பாத்தியா? நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். அது மூஞ்சியும் முகர கட்டையும், அது பொண்ணா, அது சுத்த பேய். என்னடா என்ன நீ 1000 சொல்லி நான் ஒத்துக்கிறேன். காரணம் உங்ககிட்ட பிரியாணி சொல்லிருக்கிறேன் நான். ஆனா என் தங்கச்சியை நீ பேயின்னு சொன்னேன். கூடு கட்டி அடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அங்க போய் உன் வீரத்தை காட்டு. போப்பா பாக்குறேன், போட்டு அடிப்பேன். தங்கச்சி நீயா? எனக்கு மானமே போகுது. உன்னை பேயின்னு சொல்றாமா இவன்? முடியாது. குமரங்கோயில் தோட்டத்தில் இருந்தானே, அவனையும் கூட்டிடுவா. 2 பேருமா செஞ்சு கொலை பண்றோம். உன்னை போய் அவன் பேயின்னு சொல்றான். என்னமா வைக்கல? அதோட சிங்கப்பூர் ஹெலிகாப்டர் வேற வந்திருக்கு. இன்னைக்கே ஏத்தி ஆகணும்ங்கிறான். அத பிறகு பாத்துக்கலாம். முதல்ல நம்ம போட்ட திட்டம் முடிவாகணும். ஆமா, அதுக்கு இப்படி நினைக்கிறார். கல்யாண சந்தடியிலே காரியத்தை சாதித்தார். எங்க வீட்டுல இல்லையா? வந்துருக்காங்க. வாங்க சார், வாங்க. என்ன உங்க அண்ணா வரலையா? வரலமா, அது அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு வேலைக்கு போச்சுன்னா வர்றவே வர. வாங்க சார், வாங்க வாங்க. ஆனந்த், ஊர்வலம் வர நாய் ஆயிடுச்சு. நீ போய் அதுக்குண்டான கவனி. ஆமாமா, அது முந்தே போயிட்டேன். ஏமா ஆறுக்காச்சா, மாப்பிள்ளை ஊர்வலம் வரப்போது. சீக்கிரமா கல்யாண பூசணிக்காயும் ஆரத்தையும் கொண்டு வாசல்ல வைங்க. கல்யாண பூசணிக்காயா? அது எதுக்கு? இஷ்டிகாய்க்கு தானே. சும்மா தேங்காயும் அடிக்கலாமே. எங்கள்ல அதுதான் பழக்கம். பொங்கல்ல இல்லைன்னா விட்டுடுங்க. என்ன வேணும்? வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை ஊர்வலம் வந்து கல்யாண பூசணிக்காய் உடைக்கணும்னு சொன்னேன். அந்தம்மா தேங்காவே போதுங்கிறாங்க. அப்படி எதுக்கு? ஊர்வலம் வரத்துக்குள்ள நானே போய் கல்யாண பூசி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துடுங்க. மிஸ்டர், பாரதி நகருக்கு எப்படி போனோம்? நேரா போய் வலது பக்கம் திருப்பி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா பாரதி நகர் போர்டே போட்டிருக்கும். மகாலட்சுமி கல்யாண மண்டபம் அங்கதானே இருக்கு? ஆமா. நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். எஸ்டேட் ஓனர் மாசிலாமி முதலியாருடைய சன் மேரேஜ் அங்கதான் நடக்குது. ஆமாமா, நான் கூட அங்கதான் போகணும். என் தங்கிக்கு தான் கல்யாணம். அப்படியா? ஆமா. கார் கொஞ்சம், அதனால என்ன, நம்ம வண்டியில போலாம் வாங்க. தேங்க்யூ சார். இந்த பக்கம் இல்ல, அந்த ரோட்ல போங்க. எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு தெரியும். பயப்படாத ராஜா, நாங்க வந்தது உயிருக்காக. என்ன ஏன் இப்படி செய்றீங்க? காரணத்தை சொல்றோம். கண்டிப்பா செய்யணும். என்ன செய்யணும்?
பெரியவர் வீட்டு இரும்பு பெட்டியில இருக்கிற வைர நெக்லஸ் எப்படியே எங்க கைக்கு வந்தாகும். இல்ல, இதுக்கு அவருக்காக சம்மதிக்க மாட்டேன். நீயும் உன் தங்கையும் இந்த உலகத்துல நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றபடி செய்துதானா? முடியாது, முடியாது. உயிரே போனாலும் இது நடக்கவே நடக்காது. இப்ப நாங்க சொல்லபடி நீ செய்யலன்னா உன் உயிர் மட்டுமல்ல, கல்யாண குளத்துல இருக்கும் உன் தங்கையின் உயிரும் போயிடும். ராஜா, ராஜா, எங்கப்பா அவரை காணவே காணும்? மாப்பிள்ள ஊர்வலம் முடிஞ்சதும் திருஷ்டி கழிக்க கல்யாண பூசணி வாங்கிட்டு வரேன்னு போனான். ஊர்வலம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் வந்தாச்சு, அவனை தான் காணும். என்னப்பா இது, எல்லா ரூம் சாவியும் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வர வரையில எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது? டே பரமசிவம், அந்த ஸ்டோர் ரூம் பூட்ட உடடா. நீங்க போங்க சார், இரும்பு பெட்டியை உடைச்சு எடுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் சார். போய் கீதா வாசிட்டு வாங்க. ஐயா, எல்லாமே போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. என்னடா அபசமனம் மாதிரி, என்னடா ஆச்சு? நாம ராஜாவை நல்லவன்னு நினைச்சிருந்தானே, அவர் திருட்டு கூட்டத்து தலைவருங்க. மூடுவாய. ஐயோ, 3 பேரோட வந்து துப்பாக்கியை காட்டி என்ன கட்டி போட்டு இரும்பு பட்டியை திறந்து எல்லாத்தையுமே அழுகிட்டு போ. ஆனந்த், சாத்தியா இவன் சொல்றத? பாவம், தூக்க கலக்கத்துல உளறான் போல இருக்கு. கொஞ்சம் நிதானமா கேளு. ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, என் பேச்ச நம்புங்க. எப்படியா நம்புவாங்க? உன்னை காவலுக்கு வச்சாங்களா, தூங்குறதுக்கு வச்சாங்களா? ஏதோ கனவு கண்டுட்டு வந்து இங்க கண்டபடி வளர்றிய. நாடியா நீ? மாமா, மாமா, கீதாவை காணோம். என்ன கீதாவை காணோமா? என்ன ஆனந்தி, நீ இவன் மாதிரியே உளற? நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, ஒரு இடம் விடாம தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணோம். அது எப்படி இருக்கும்? அங்க அண்ணன் திருடிக்கிட்டு ஓடிட்டா தங்க ஓடாம இங்கேயே இருக்கும். அப்ப அவன் சொன்னப்போ ஆளுக்கு ஒரு பேச்ச சொல்லி அவனை நம்ப மாட்டேங்க. இப்ப பாத்தீங்களா? எனக்கு என்னமோ இன்னும் நம்பிக்கை ஏற்படல. ஆமாண்ணா, ராஜா அதெல்லாம் செய்யவே மாட்டேன். அண்ணன் தங்க 2 பேரும் 2 வைரமாச்சு. அது சரிங்க, கல்யாண பூசணி வாங்க போனவன் ஏன் திரும்பி வரல? இங்க இருந்து அவன் தங்கச்சி எப்படி திடீர்னு காணாம போனான்? இதுல இருந்து புரியலீங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டு திட்டங்க. அனாவசியமா பேசாதையா. மூடுவாய. போனா அங்கேயே போயிட்டான், இங்க இருந்த இவரை காணோம். இன்னுமா புரியல? பேசாம போலீஸுக்கு போன் பண்ணாம சும்மா வந்துரு. கல்யாண வீட்டுல குட்டைய குழப்பிட்டியா? காரியத்தை முடிச்சிட்டியா? ஓஎஸ் முடிச்சிட்டேன். ராஜா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். பேரு பேப்பர்ல வந்து மாத்த முடியாது. தங்கையும் காணவில்லை. என் தங்கை எங்கடா கொண்டு மறைச்சு வச்சிருக்கேன். அண்ணன் திருடன்னா தங்கச்சி அங்கேயே இருப்பாளா? அவமானம் தாங்க முடியாம எங்காவது ஓடி போயிருப்பான். எங்க கிடையாது பாட்டா.
இப்ப எங்க இருந்து வர? அங்க ஒரு இடத்துல பொதுப்புறமா இருக்கிற வீட்டுக்குள்ள அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஐயா. யாரு? அதாங்கய்யா அந்த டிரைவரை. ராஜாவையா? ஆமாங்கய்யா, அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாண வீட்டுல தர்க்கம் பண்ணானே, அவன் செஞ்ச வேலைதான் அவ்வளவும். கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா இப்பவே அவரை காப்பாத்திடலாம். அங்க 4-5 பேர் இருக்காங்க. இல்லாட்டி ஒண்டிக்கு ஒண்டி நானே சமாளிச்சு காப்பாத்திருப்பேன். என்னையா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது. எதுக்கும் போலீஸையும் கூட்டிட்டு போவோம். சந்தன், நீ இப்படியே குறுக்கு வழியில பேங்குக்கு போய் செக்க மாத்திட்டு ஆக வேண்டியதை கவனி. மீனா ஏறிக்க. ஐயா ஐயா, ஆரம்பா என்ன வேணும்? அவரை கட்டி போட்டு அடிக்கிறாங்க ஐயா. யார சொல்ற நீ? அதாங்க ஐயா அந்த டிரைவர். ஆனா அவர் தங்கச்சி எங்க இல்ல, அவரை மட்டும் தான் கட்டி போட்டு. யார? டாக்ஸி டிரைவர் ராஜாவையா? எஸ் இன்ஸ்பெக்டர். பட் நான் பாக்க பேங்குக்கு போற வழியில காரை நிறுத்தி விஷயத்தை சொல்லவே அர்ஜென்டா பிக்கப் பண்ணிட்டு. அப்படியா? தேங்க்ஸ். இந்த இடம் புதுக்குப்பம் போற வழியில தனியா ஒரு வீடு இருக்கு, அங்கதாங்க. ஜீப் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். வாங்க பாருங்க. ஏமா, இந்த வீட்டுல தான் பாத்தியா இல்ல நீ பார்த்த வீட்டையும் மறந்துட்டியா? இல்லைங்க, நிச்சயமா இதே வீடு தாங்க. அதான் அந்த ஜன்னல் வழியா தான் பார்த்தேன். என்னம்மா பார்த்தேன்? அப்ப இருந்தவங்க இப்ப மட்டும் எங்க போயிட்டாங்க? அதாங்க எனக்கும் புரியல. சரியான பொண்ணுமானி, கொஞ்ச நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குழப்பிட்டியே. இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சரி போகட்டும் மிஸ்டர் ஆனந்த், விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும். வாங்க போலாம். என்னமா அது? அண்ணா, அதான் எங்க தப்பி ஓடி போயிட்டாங்க. ஓஹோ, முறையில பலவத்தப்படுத்தி வழிகாரன் ஆக்கிட்டாங்க சார். யாரப்பா அந்த பாவிங்க? யாருன்னு சொல்லுவேன். சரி சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். வேண்டாம் சார், இப்ப அங்க போறது ஒரு புண்ணியம் இல்லை. இந்த நிலைமையில நான் சொல்றதா போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. நான் உடனே பெரியவரை பார்க்கணும் சார். சரி சரி, வா.
என் தங்கையை காணுமாவே பேப்பர்ல பார்த்து அது உண்மையா சார்? ஆமா ராஜா. சார் சார் ஆனந்தனா பாப்பா நீயா? ராஜன் பாவம் சார், விதி அவனுடைய வாழ்வோட விளையாடிடுச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னான். ஐயா, நான் நிரபராதி ஐயா, என்ன நம்புங்க ஐயா. அதிகாரங்க சூழ்ச்சிக்கு நான் பலியாயிட்டேன். துப்பாக்கி முறையில நிர்பந்தப்படுத்தி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்ன கொண்டு போனது போலவே என் தங்கையும் கொண்டு போயிட்டாங்க ஐயா. அத்தனையும் போய் நீயும் கீதாவும் திட்டமிட்ட இதெல்லாம் செய்திருக்கீங்க. இருக்காது சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்து சுகம் பூராவும் கீதாவுக்கு தானே. அப்படி இருக்கும்போது ராஜா எதுக்காக திருடணும்? அந்த எண்ணமே வர நியாயம் இல்லையா சார்? ஆமாங்க, உண்மையிலேயே அந்த திட்டத்துக்கு நான் உடன்பட்டவனா இருந்திருந்தா வேலைக்காரன் உயிரோட விட்டுட்டு போயிருப்பேன். இவ்வளவு என் பேர்ல பழிய சுமத்துங்கிற எண்ணத்தோட செய்த காரியங்கள் இதை நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன். ஏண்டா, துப்பாக்கிக்கு பயந்து நீ நடந்துட்டது உண்மைன்னா அன்னைக்கு நான் உன்னை துப்பாக்கியை காட்டி மிரட்டப்பன்னு என்கிட்ட என்ன சொன்னேன்? உயிரே போனாலும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் சொன்னையா இல்லையா? அந்த துணிச்சல் அப்ப விட்டு எங்க போச்சு? ஏண்டா, என்ன என்ன பெற்ற குழந்தை நினைச்சுக்கிட்டா நீ சொல்றதா நம்பறதுக்கு? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன பண்ற பாரு. சார், நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், பிளீஸ். அப்பா 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 ராஜா, அப்பா ராஜாதான் பெரியவரை சுட்டதில்லை, உனக்கு எப்படி தெரியும்? நானும் சின்னையாவும் வெளியில இருந்து வந்தாங்க. அப்போ ராஜா எங்களை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடிட்டாருங்க. ஐயாவை பார்த்தா உள்ள சுட்டு கிடக்குறாருங்க. மிஸ்டர் ராம், ராஜாவை நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? குற்றவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கணும். நான் கார்ல போகும்போது திடீர்னு ராஜா கூட்ட வந்து துப்பாக்கியை காமிச்சு பெரியவர் வீட்டுக்கு ஓட்டிடணும். நான் வேற வழி இல்லாம. மிஸ்டர் ரகு, உங்க அப்பா உயிரை விடும் போது அத கரெக்டா சொல்லுங்க. ரகு, ராஜா என்ன சுட்டுட்டான், அவ்வளவுதான். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. படைத்தவன் இருப்பான் பார்த்துக் கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. நீ பயணத்தை தொடர்ந்து விடு. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. ஐந்து விரல்களும் ஒன்றாயிருக்கும் மனிதன் உலகில் கிடைப்பானா? அத்தனை பேர்க்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா? ஐந்து விரல்களும் ஒன்று
பேரும் மனிதன் உலகில் கிடைப்பானா? அத்தனை பேர்க்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா? உலகின் வாயை மூடும் கைகள் ஊரின் வாயை மூடிடுமா? உலகின் வாயை மூடும் கைகள் ஊரின் வாயை மூடிடுமா? அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமா? பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடு. நரம்பில்லாத நாவால் எதையும் வரம்பில்லாமல் கூறிடுவார். இருந்தால் வருவார், இழந்தால் பிரிவார், நாளுக்கு நாள் தான் மாறிடுவார். காய்த்த மரந்தான் கல்லடிப்படும் என கண்கூடாய் நாம் பார்த்ததுண்டு. புத்தன் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டதுண்டு. புத்தன் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டதுண்டு. பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடு. படைத்தவன் இருப்பான், பார்த்துக் கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. நீ பயணத்தை தொடர்ந்து விடு. ஆஹா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நிரபராதி நிரூபிக்க போற இடத்துல மேல ஒரு பழி வந்து சேர்ந்து நான் மட்டும் அந்த குற்றவாளியை பிடிக்க ஓடாம இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காரு. நீ ஓடாம அங்கேயே இருந்தா மட்டும் உன்னை சும்மா விட்டுடுவாங்களோ? இல்லதான் ஏற்கனவே இந்த நெக்லஸ் கேஸ்ல திருடனுங்க கூட்டத்துக்கு தலைவனாக்கி வச்சிருக்காங்க. ஆமாமா, அண்ணன் சொல்றது சரிதான். உங்க கையாள ஒருத்தன் தான் அவரை சுத்துதுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. மொத்தத்துல என் தலைவிதி என் கையில் இல்லை, அது எதிரிங்க கையில தான் இருக்கு. அவங்க இன்னும் என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க போறாங்களோ தெரியல. இவ்வளவு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு என் தங்க தான் காரணம். அது எங்க இருக்கும், என்ன ஆச்சோ? பாரு மச்சான், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு வாயு வந்துருச்சுன்னா அது நிலைச்சே நிக்காது. அதே மாதிரிதான் அவனுடைய கஷ்டம் கவலை எல்லாம். அதனால்தான் இந்த மாதிரி நேரத்துல நல்ல தைரியம் வேணும். என்ன வேணும்? நல்ல தைரியம் வேணும். நல்ல தைரியம் வேணும். மரியாதையா கதவை திறக்க போறியா இல்லையா? நீங்களா? நான் வந்து கடன்காரன் நினைச்சேன். அதாவது காவல்காரர் போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு. நீங்க இந்நேரம் இந்த வீட்டுக்கு வரல. அதாவது ஒரு பெரிய கொலையே விழுந்திருக்கும். என்ன கொலையா? கொலை எங்க? இங்கதான், இங்கதான் வந்து கொலை. வாங்க வாங்க, இதான் இங்க. என்னடா கொலை? கொலை 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 இங்கதான் வந்து. ஐயோ பாரு, என்னை விட்டு பிரியலாமா நீ? இது நியாயம் தானா? இது தர்மம் தானா? ஒரு ராஜாவும் இல்ல பூஜாவும் இல்ல. ஏடு ஏடு ஏடு. என்னடா அதெல்லாம்? பைத்தியம். தங்கச்சிக்கு பைத்தியம் சார். இந்த பாழா போன கொலகாரப்பைய ராஜு இருக்கிறானே, அவன் இந்த பொண்ணு காதலிச்சு பைத்தியம் பிடிச்சு சார். ஆமா, அந்த ராஜா எங்க இருக்கான்? எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. ஜகா வாங்கி அடிக்கிறேன், காலகையெல்லாம் உடைக்கிறேன். எங்க அவன்? என்ன கேட்கிற? யாரை கேட்பாங்க? எவனாவது வீட்டுல தாராம போலீஸ்காரனை கேட்காம வேற எவனை கேட்பாங்க? யாரை கேட்பாங்க? பாழா போன பயனை நம்பி என் குடும்பம் நடுத்தெருவுல நின்று போச்சு சார். இல்ல இல்ல, ஐயோ அதுக்கு பைத்தியம் பைத்தியம்.
சார் ஒரு காஃபி கொண்டு வா. போலீஸ் ஸ்டேஷன் தானே? உடனே புறப்பட்டு விஜயபிரகாஷ் ஹோட்டலுக்கு வாங்க. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜா இங்க வந்திருக்கான். ஆமாங்க. ஆமா நானா? நான் வந்து சர்வர். இல்ல இல்ல வாட்ச்மேன். ஆமாங்க, சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. ஆமாமா. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நான் இப்படி துன்பப்படணுமோ எனக்கே தெரியல. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரு சாட்சியும் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். என் பேர்ல படிப்படியா பழி வளர்ந்துகிட்டே வரும். இது எங்க போய் முடியுமோ, எப்படி போய் முடியும் எனக்கே தெரியல. அடையாளம் தெரியலையாப்பா? வெரி குட். அது இருக்கட்டும். உங்க பிளான்ல ஒண்ணு எத்தனை பேரை பலியிடலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்க. அவன் ஓடட்டும், ஓடிக்கிட்டே இருக்கட்டும்னு ராஜா விட்டுட சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? மலையப்ப மாடியில இருந்து விழுந்து செத்ததை பத்தி சொல்றியா? ஆமா. இனிமே ராஜாவை பார்த்த இடத்துல தீர்த்து கட்ட சொல்லிட்டு அது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அவனை ஓட விட்டு தான் கொல்லணுமா? போடா முட்டாள். கிழவனை கொண்டு ராஜா மேல பழிய போட்டோமே, அவன் அன்னைக்கு கொண்டிருந்தா இது நடந்திருக்குமா? சரி சரி, நேரமாச்சு, புறப்படு. ஆனந்தி வரல? அவன் முன்னே போயிட்டான். ஏய், அங்க எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வெரி குட். கமா. குட் மார்னிங் மாப்பிள்ள. இவர் மலையாவில இருந்து வந்திருக்கிறாரு. என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ரமேஷ் பாபுன்னு பேர். ரமேஷ், மீட் மிஸ்டர் ரகுநாதன், MA. என் தங்கைக்கு மாப்பிள்ளையா வரப்போறவர் வந்தவராகவே வச்சுங்க. I say congratulations Mr. Raghunathan. Take your seat. Thank you. என்ன மாப்பிள்ளை தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஆனந்தி, ஆனந்தி. Yes, brother. Come
ரமேஷ், உலகத்தில் நம்ம எத்தனையோ ஜோடிகளை பார்த்திருப்போம். ஆனா ஆனந்தி ரகு மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடியை இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. அவங்க அப்பா மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தார். அதுதான் இல்லையே. ஆமா மாப்பிள்ள, உங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறதா முடிவு செஞ்சிருக்கீங்க? தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. என் மனசே சரியில்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்லை. நானும் அர்ஜென்டா மலையாவுக்கு போக வேண்டியிருக்கு. என்ன கையோட கூட்டிட்டு போறதுக்கு இவர் வேற வந்திருக்காரு. அப்போ நீங்க போய் வந்த பிறகு யோசிப்போம். அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு வேலை, என்ன சங்கதி? திரும்பி வர குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் ஆனந்திய கல்யாணம் ஆகாம இங்க விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்குமா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. தாராளமா கூட்டம். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா ஆனந்தியும் உங்களை இந்த நிலைமையில விட்டு பிரியறதுக்கு ரொம்ப வருத்தப்படும். இது விஷயமா நேத்து ராத்திரி கூட ஆனந்த் இங்கக்குள்ள பெரிய வாக்குவாதம். அதெல்லாம் ஏப்பா இப்ப சொல்றேன். மாப்பிள்ளை இஷ்டப்படியே சொல்லு. நீ அவசரப்படாதப்பா. தயவு செய்து நீ குறுக்க பேசாத. மிஸ்டர் ரகுநாதன், ஆனந்தியை இங்க தனியா விட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஊர் என்ன சொல்லு? தப்பு இல்ல. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது ஆயிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்ப சரி, உங்க அப்பா கிட்ட கொடுத்த 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் களவு போச்சு. அதுக்கு என்னப்பா சொல்றேன்? ஒண்ணு பணத்தை கொடுத்தாவது பைசல் பண்ணணும், இல்ல எஸ்டேட்டை ஈடுகாட்டியாவது எழுதி தரணும். என்ன ரமேஷ் நான் சொல்றது? என்னன்னா இது எப்ப பார்த்தாலும் நெக்லஸ் நெக்லஸ் சொல்லிக்கிட்டு நீங்க எனக்குன்னு தானே கொண்டு வந்தீங்க. போனா போகட்டும், பரவாயில்ல. நாளைக்கே அவருக்கு ஒரு நல்ல வந்தா செய்து போட்டு போறாரு. மாமா போயிட்ட கவலையே இன்னும் தீரல. நீங்க என்னடானா ஏதோ சொல்லிக்கிட்டு. அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால பொறுக்கவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ வருத்தப்படுற? சரி, நீ சொன்னபடியே அந்த 5 லட்சத்தை முட்டு கொடுத்து என் செலவிலேயே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிதானே? அது என்ன செய்வீங்களோ என்னமோ. நிச்சயதாம்பூலம் அது இதுன்னு அவரை போட்டு குழப்பாம ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க போய் சேருங்க. ஆல்ரைட் மாப்பிள்ள, இந்த மாசத்துல நாள் பாத்திரலாமா? இல்ல இல்ல, முதல்ல நிச்சயதாம்பூலத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. கல்யாணத்தை பிறகு பார்த்து. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நினைச்சேன் அது நடந்தே போச்சு. என்ன? நம்ம மச்சா விஷயமா ரகுவை பார்த்து பேசிட்டு வரலாம்னு போயிருந்தேன். அங்க நுண்டி பைய அவன் தங்கச்சி ஒரு தாடிக்காரன் ரகு அவனு பெருமையே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓரமா ஒதுங்கி நின்னு கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த நுண்டி படா கில்லடின்னு. நுண்டி பையனுடைய தங்கச்சிய ரகுவுக்கு கொடுக்கணுங்கிற கெட்டெண்ணத்துலதான் திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவன் சாதாரண பாவி இந்த தங்கச்சி, கொடும்பாவி கொடும்பாவி. அவனை லேசில விடக்கூடாது. இப்பவே மச்சான பார்த்து அந்த நுண்டி பையில கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி நாம போறது? நாம எங்க போறோம் என்ன செய்யறோங்கிறத போலீஸ்காரங்க கவனிச்சுட்டே இருக்காங்களே, அதனாலதான் யோசிக்கிறேன். போட்டு அதை வாங்கி விட்டா கிடைச்சு போச்சு. கிடைச்சு போச்சு. என்ன பைத்தியம் பைத்தியம், இது கூட புரியலையே உனக்கு? ஐயோ எனக்கு தெரியாது. தங்கச்சி, ஐயோ அப்பா, நடராஜா, தெரியல இப்படியே பாரு. தங்கச்சிக்கு பைத்தியம் உள்ள என்ன உதைக்கிறா அடிக்கிறா கடிக்கிறா, என்னால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டேய், அவனை கையசாலெல்லாம் கட்டி ஆஸ்பத்திரிக்கு தூங்கணும்டா. ராஜா இல்ல பயாஸ்கோப் இட்டும் பாருண்டா. சொல்ற உனக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உள்ள கொண்ட மல்ல மல்ல. என்னடா கலாட்டா? பாக்கிறதுக்கு பயங்கரமா இல்ல, பரிதாபம் சார், பாவம். ஆமா ஆமா, ஏடியோட சொன்னாரு. இப்ப எங்க கொண்டு போற? சொல்லிருப்பாரு. அவர் சொல்ல நான் தான் பேசுறேன். என்ன உட்காரி. நீ அவ பின்னாடியே போ.
தங்கச்சி காரை குறுக்க நிறுத்திட்டு யாரோ 2 பேர் இறங்கி வரானுங்க. ஒருவேளை போலீஸ் சிஐடியா இருக்குமா? இல்லண்ணே, இவங்கதான் அவரை கட்டிப்பட்ட ஆளுங்க. வாங்க வாட்டியார. வண்டியை பார்த்தா குதிரை மரளோன் பேரு, குதிரையை பார்த்து வண்டி மறந்து நிக்கிற என்ன விஷயம்? மிரண்டா குறுக்கதான் நிக்கமா? இறங்கடா கீழே. ஏன் ஜட்டா வண்டி ஓட்ட போறியா? இறங்கன்னா இறங்கடா கீழே. என்னடா இங்கிலீஷ் படங்கள்ல முறைகிற மாதிரி முறைகிறீங்க? நீங்க என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டருங்களா? என் தங்கச்சிக்கு பைத்தியண்டா ஆஸ்பத்திரி எடுத்துன்னு போறேன் நானு. அண்ணே எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்களோட சண்டை போடாதீங்கண்ணே. பாத்தீங்களா உங்க மூஞ்சிகளை பார்த்து அழகுன்னு சொல்லுத, இதுல இருந்தே தெரியலையா இது பைத்தியம் சொல்லி? அண்ணா போய் சொல்ற நம்பாதீங்க, எல்லாம் டூப்பு. அட சும்மாருமா, இவனுங்க என்னமோ பெரிய மனுஷங்களா நினைச்சு டூப்பு குப்புன்னு சொல்லி இருக்கிற சுத்த பைத்தியமா இருக்கிற நீ. யோ வண்டியை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே தாவட்டுமா? யோ வண்டியை எடுக்காத, எடுத்த கொண்டு விடுவேன். நீங்க ஏன் என்ன பிடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஓடிக்காடோ, அந்த பைத்தியக்கார போனா போராடி எங்க வந்த? சீக்கிரம் வாங்கய்யா, திருடங்க கிடைச்சிட்டாங்க. முந்தைய அவரை கட்டி போட்டாங்களே, அதே இடத்துல எங்க அண்ணனை கொண்டு படிக்கிறாங்க. இப்பவே வந்தீங்கன்னா கையும் கராம பிடிச்சிடலாங்கய்யா. அப்படியா? ஆமா, இப்ப நீ எங்க இருந்து வர்ற? அங்க இருந்தா ஓடியாரு. முந்தைய இன்ஸ்பெக்டர் கூட வந்தாரு, தெரியல அதே ஓடுதாயா. அப்ப ஏமாத்தானுங்க. இப்ப வந்தீங்கன்னா கப்பல் பிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்கய்யா. சரி சரி கொஞ்சம் இரு. 11:50 அங்க என்னையா பண்ற? இங்க வாயா. வரேன் சார். ஆமா, இந்த பொண்ணை தானே சிங்காரம் ஜட்காவில் ஏத்திட்டு போறதா சொன்ன? ஆமாங்க, இதே பொண்ணுதான். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதா சொன்னா எப்படியோ அவனை ஏமாத்திட்டு இங்க வந்திருக்குது. ஐயோ அது பொய்யுங்க. வந்து அன்னைக்கு நீங்க வந்த பொண்ணா சொன்னதெல்லாம் கூட வெறும் பொய்யுங்க. சும்மா நச்சுக்கோ, நிஜமா நான் பைத்தியம் இல்லைங்க. ஐயா ஐயா ஐயா, பொண்ணா கேளுமா, நாங்க போய் திருடனை பிடிச்சிட்டு வந்துடுறோம். நீ போய் வீட்டுல இரு. போமா, சொன்னா கேளுமா. போமா. மீனா, மீனா, என்ன மீனா, என்னாச்சு? சிங்காரம் எங்க? உங்களை எங்க அடைச்சு வச்சாங்களோ அதே இடத்துல அதே ஆளுங்க எங்க அண்ணனையும் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. உண்மையா? அடிச்சு பொண்ணுடுவேன். சொல்லு ராஜா எங்க இருக்கான்? எந்த ஊர் ராஜா கேக்குற நீ? உனக்கு எத்தனை ஊர் ராஜா? என்னடா பண்ற? குத்தி புட எடுத்துறோம் படம். சொல்றா. கேட்டா நானே குடுத்துட்டு போறேன். இருக்க வேண்டாம். சொல்லு. சொல்றே. தண்ணி 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 கிடையாது. அதோ புட்டிங்கல்ல இருக்குது. அது மாயத்தர. சொல்லையா? சொல்றே. குமரம் கோயில் தோட்டம் இருக்குதா? இருக்குது. நல்ல தோட்டம் விலைக்கு வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு பக்கத்துல வள்ளி தோட்டம் இருக்குது, அது விலைக்கு வருதா? அதுவும் விலைக்கு வருதோ இல்லையோ, அதை தாண்டி குதிச்சு தாண்டி போன உடனே ஆனா வழியில ஒரு பெரிய பயம். சத்தனத்தை இருக்க தள்ளி விட்டு நேரா போயிட்டாரு. சொல்லு. சொல்றேன். ராஜா எங்க? இதோ இங்க. மூக்கிலே குத்து சொல்றேன். சுட்டுடுவேன். ஒண்ணு வாங்க வாங்கடா. பாய் பாய்.
பசங்களா என்ன கமால் காட்டிக்கினீங்க, இப்ப என்ன ஜோட்டா மாட்டிக்கினீங்க பத்தியா? மறைக்காதரா, துப்பாக்கியில சுத்தனா ஈரல் தனியா எகிறோம். கண்ணாடி வர மூஞ்சிக்கு கண்ணாடி. இந்த பசங்க மாட்டிக்கிற சேதி தங்கச்சிக்கு தெரிஞ்சுனா படு குஷியா இருக்கும். என்ன இவனுங்களை உட்கார வச்சு கல்யாண ஊர்வலத்துல போற மாதிரி போற 80-90 மிரி மிரி அழுத்து, அப்படி அழுத்து. ஹாய் ராஜா, போலீஸ் ஜீப் வருது, எதிர்க்கும். பிரேக் போட்டியே. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சார் டாக்ஸி டிரைவர் ராஜா. என் மேல சுமத்தப்பட்டிருக்க எல்லா குற்றங்களுக்குமே காரணம் அதோ அந்த வண்டியில் இருக்காங்களே அவங்க தான். வாங்க சார், எல்லாரும் இறங்குங்க. சார், இவங்களை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற எண்ணத்தினாலதான் நான் இவ்வளவு நாளும் தலைவரே இருந்தேன். இல்லைங்க சார், அது பொய். இந்த ராஜா தான் எங்க கூட்டத்துக்கே தலைவர். நாங்க இவ்வளவு நாள் கொள்ளையடிச்ச பணத்துல பங்கு கட்டோம். வாங்கடா தயங்க கூட்டில இருந்துட்டு இப்ப என்னென்னமோ சொல்லி எங்களை மட்டும் மாட்டி வைக்க பாக்குறாரு. அவன் இவர் கையாடு சார், பிளாட்டையே மாத்துறானுங்க, நம்பாதீங்க. யாரு இவனை இவன் தங்கிய செய்த உதவினால்தான் இவங்களை என்னால பிடிக்க முடிஞ்சது. அவங்க ஜீப்ல. ராஜா, நீ இவனும் இதே கார்ல நேரா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி சார். ராஜா, உன்னை பிடிச்சிருந்த பீடை இன்னையோட தொலைஞ்சு போச்சு. இனிமேல் நீ ராஜா விட்டு பிள்ளை. இல்ல சார், இப்பதான் எனக்கு பயமே ஆரம்பமாயிருக்கு. என்னப்பா, ஏன் பயப்படுற? அந்த கொள்ளக்காரன் சொன்னதை கவனிக்கல. அதை நாம எப்படி பொய்ன்னு நிரூபிக்கிறது? உண்மையை விளக்கிட்டா போச்சு. நாம சொன்னதை அவங்க நம்பணும். என்னப்பா நீ வேற பிளாட்டியா மாத்திர? வக்கீலுங்க எதுக்கு பார்க்கிறாங்க? அவங்க கிட்ட விட்டுட்டா அவங்க உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க. நீ தைரியமாயிரு ராஜா. ராஜா, சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பணமும் செலவானாலும் சரி, நீ நிரபராதின்றதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டாமா. ராஜா, போலீஸ் ஜீப் இடது கை பக்கம் திருப்பிடுச்சு. ராஜா, உடாத அவனுங்களே. இன்ஸ்பெக்டர் வேஷத்தை வந்து நம்மளை ஏமாத்திட்டானு பத்தியா? இன்னும் மேஜர் கிட்ட காட்டுறானுங்கப்பா. மிரி மிரி அழுத்தை. சரிதானே? அது எப்ப முடிகிறது? நான் எப்ப நிரபராதியா இருந்து என் தங்கையை நான் எப்ப பாக்குறது? எல்லாமே புதிரா இருக்கு. புதிராவது புடலங்காயாவது இவ்வளவுக்கும் காரணம் அந்த நுண்டி போயிடலாம். எதுக்காக அனாவசியமா ஆனந்தனை தவிர பேசுறேன்? ஏன் அவன் உத்தம புத்தனா? அதனாலதான் அவன் தங்கச்சியை ரகுவுக்கு கட்டி வைக்க பாக்குறானா? உண்மையா பொய்யான்னு இந்திரபவன் ஹோட்டல்ல இன்னைக்கு ராத்திரி நிச்சயதாம்பூல விழா நடக்க போகுது. அந்த நொண்டி பையன் மேலதான் எனக்கு ஓவர் டவுட்டா இருக்கு. அவன் தான் உன்னை இப்படி எல்லாம். ஆனந்தம் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் சொல்றியா? சொல்றத நான் எழுதியே தரேன். என் மனசுல பட்டா பட்டத்தான் அது மாதிரி ஆள் நான். உண்மையிலேயே தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா அந்த ஆளுங்களா நிச்சயமா நிச்சயதாம்பூல விழாவுக்கு வந்தே தருவாங்க. அதுக்கு உண்டான திட்டம் பூரா நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நீ தைரியமா புறப்படு. ஆமா, நிச்சயதாம்பூலம் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு. வெற்றி!
அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் காலத்தை மாற்றுகின்ற நேரம் என்று சொல்வோமே நம்மாலே ஆன மட்டும் தோள் கொடுத்து செல்வோமே அன்று நினைத்தோம் உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் காலத்தை மாற்றுகின்ற நேரம் என்று சொல்வோமே நம்மாலே ஆன மட்டும் தோள் கொடுத்து செல்வோமே அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் பூனை போலே வாழ்ந்தது போதும் புலியைப் போலே மாறு கொல்லா மனிதன் எல்லாம் செய்வான் பார்வையினாலே சீரு பூனை போலே வாழ்ந்தது போதும் புலியைப் போலே மாறு கொல்லா மனிதன் எல்லாம் செய்வான் பார்வையினாலே சீரு ஆணவத்தை வென்று ஆள வந்தோம் என்று ஆசை நெஞ்சை மேடை கட்டி ஆடச் சொல்வோம் என்று ஆசை நெஞ்சை மேடை கட்டி ஆடச் சொல்வோம் என்று அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் மலரின் நடுவே முள்ளும் இருக்கும் கவனம் கொஞ்சம் தேவை பாலின் நடுவே கள்ளும் இருக்கும் பார்த்து கொள்ளடி பாவை மலரின் நடுவே முள்ளும் இருக்கும் கவனம் கொஞ்சம் தேவை பாலின் நடுவே கள்ளும் இருக்கும் பார்த்து கொள்ளடி பாவை நல்லவர்கள் உள்ளம் தெய்வம் வாழும் இல்லம் உண்மை என்பது என்றும் உள்ளதை காலம் ஒரு நாள் சொல்லும் உண்மை என்பது என்றும் உள்ளதை காலம் ஒரு நாள் சொல்லும் அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் லா 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 லா.
ஆனந்த், நீ யாருங்கிறது இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
இதே கதிதான் உனக்கு. போ. நகர்ந்து இவளை எப்படியா விட்டுடுவேன்? கொடுவே I command you to stop the fight and surrender immediately. If you don't surrender, I will to shoot you. Go back. நில்லுங்க. இந்த பெண்ணை உயிரோட காப்பாற்றணுங்கிற விருப்பம் இருந்தா உள்ள போயிடுங்க. போங்க. கூட்டாத. போலீஸுக்கு தகப்பட மாட்டேன்.
நான் தான் பேராசை பிடிச்சு என்னென்னமோ செய்தேன், எதையோ மாத்தினேன். ஆனா எதை மாற்றியும் என் விதியை என்னால மாற்ற முடியும். என் தங்கை ஆனந்தி கீதா